கோவையில் அதிரடி குடோனில் பதுக்கிய பல லட்சம் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சா பறிமுதல், 4 பேர் சிக்கினர். கோவை குனியமுத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 100 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கேரளாவை சேர்ந்த ஒருவர் உள்பட 4 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. கோவை குனியமுத்தூர் இடையர்பாளையம் சாலையில் உள்ள கருவேப்பிள்ளை தோட்டம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பழைய கார் உதிரி பாகங்கள் வைக்கும் குடோன் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இங்கு சட்டவிரோத பொருட்கள் பதுக்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இன்று அந்த குடோனில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 100 கிலோ கஞ்சா மூட்டைகளை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். விற்பனைக்காக கஞ்சா பதுக்கி வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதில் ஜென்னி, ஜேக்கப், அப்பாஸ், ரூபன், நவ்ஃபில் ஆகிய 4 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கும்பலுக்கு பின்னணியில் பெரிய நெட்வொர்க் ஏதேனும் உள்ளதா அல்லது ஆந்திரா அல்லது வெளி மாநிலங்களில் இருந்து இவை கடத்தி வரப்பட்டதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். குனியமுத்து பகுதியில் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட இடத்தை சுற்றிலும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு அருகே இவ்வளவு பெரிய அளவில் போதைப்பொருள் சிக்கியுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிகின்றது. இது குறித்த முழுமையான அறிக்கை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.